எப்படி நெருப்பானது பிரபஞ்சத்தில் இருக்குது, ஒரு நெருப்பொட்டியும் வத்தி குச்சியும் வேணுமோ அப்படி தாயும் தந்தையுமாய் நமக்கு விளங்குகிறார்கள். அந்த தாயும் தந்தையும் ஆன்ம ஜோதிய நமக்குள்ள ஏற்றி வைக்கிறதுக்கு வேணுமா இருக்கு. இந்த ஆன்மா திருப்பி கிளம்பும்போது யாருமே வேண்டாம், உடல் இருக்கும், மனமானது ஏதோ ஒரு சக்தியாக இங்கே இயங்கின்றிருக்கும், ஆன்மா மட்டும் எவால்வ் ஆகி மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துவிடும். இதை உணர்த்துவது தான் நம்ம டெய்லி வீட்டில் விளக்கேற்றுறதே. ஒரு நேரமும் நம்ம விளக்கேற்றுற போது இந்த நான் இந்த ஆன்மா பிரபஞ்ச சக்தியின் ஒரு அங்கம், அந்த அங்கத்தை எடுத்து கொடுத்தது என்னுடைய தாய், என்னுடைய தந்தை. அப்போ தாய் தந்தையருக்கு போற்றி சொல்லாமல் நம்ம ஒரு நாளுமே நிறுத்த மாட்டோம் இல்லையா? அதை தாண்டி தாய் தந்தையருக்கு அப்புறம் குரு, குருவை தாண்டி கடவுள்னு அந்த போற்றி, வாழ்க, வாழ்த்துக்கள், கிராட்டிடியூட், தேங்க்ஸ் அண்ட் எக்ஸ்கியூஸ், ஃபர்கிவ். அதே மாதிரி தான் நேத்தி செய்த தவறுகளை மன்னித்து விடு அப்படிங்கிற அந்த கர்மாவை, ஆன்ம பலத்தை உணரும் போதே கர்மா போயிடும்.